அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிகலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை பிரதமர் மோடி அழைத்து அருகில் அமர வைத்து அவருடன் சிரித்து பேசியது அனைவரிடமும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளை சேர்க்கின்ற ஆதரவு கேட்கின்ற நாளாக குஜராத் மாநிலம் தந்த நல்முத்து, நல்மதை நதிக்கரையின் நாயகன், உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் இந்தியர்களின் ஒப்பற்ற தலைவராக விளங்கிக் கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் EPS அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, கொங்கு மண்டலத்தின் தளபதி வேலுமணி அவர்களே, திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, இளைஞருடைய எழுச்சி நாயகன் அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வேட்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுடைய வழியாக அவருடைய பொறுப்பாக மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர்கள், வருகை தந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிகலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியதை போல ஒருவேளை இந்த தேர்தலில் ஏதாவது மாற்றம் நிகழுமே ஆனால் இந்த தமிழ்நாடு என்னாகும்? ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மேடையிலே வந்திருக்கிறது மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.